வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கிறதுல இன்னைக்கு நாள் 14. காலையில் 5:30 மணிக்கு எழுந்துச்சி கிளம்பிட்டேன் சவாரிக்கு. அதுக்கடுத்து போயிட்டு பார்த்தா சவாரியே ஒன்றும் பெருசாக இல்லை. அதுக்கடுத்து என்ன பண்ணுது யோசிச்சுனே இருந்தேன் கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் திடீர்னு தான் சொல்லிச்சு, சரி வீட்டுக்கு போயிடு அப்படின்னு. வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டில் வந்து சமையல் செய்யலை. அதனால பார்த்தா ஹோட்டல்லேருந்து பொங்கல் வாங்கி வந்து வச்சுக்கிறாங்க. சரி, ஓகே, மஜாவாக இருக்கும் பொங்கல். அதையும் சாப்பிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே வீட்டிலே இருந்தேன். இதுக்கப்புறம் இருந்தால் வேலைக்கு ஆகாதுடா, கிளம்புடான்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறம் கிளம்பி வெளியே போனேன். வெளியே போய் பார்த்தா அப்பயும் ரொம்ப சிக்கமாக இருந்துச்சு. மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து ஒரு கொய்யா பழத்தை கட் பண்ணி சாப்பிட்டு மஜாவாக வெயிட் பண்ணியிருந்தேன். அதுக்கு எப்படா லஞ்சு வரும் அப்படின்னு. லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா மஜாவாக முருங்கைக்காய் சாம்பார், இது முருங்கைக்காய் கார குழம்பு மாதிரி சொல்லிட்டு அதை எது சாப்பிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் படுத்தனே. கரெக்டாக ஒரு 1:30 மணிக்கு படுத்தேங்க. ஏஞ்சி பார்த்தா டைம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 5 மணி ஆகுது. சரியான தூக்கம். அதுக்கப்புறம் ஏஞ்சி ஒரு பிளாக் காஃபி போட்டு மஜாவாக குடிச்சிட்டு மஜாவாக வீட்டிலேருந்து கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் போயிட்டு சவாரி ஓட்டலான்னு பார்த்தேன். சரி, ஓகே, ஓட்ட முடியல. அதுக்கப்புறம் நடுவில் இது வந்து டீ குடிக்கும் போது தான் சாப்பிட்டேன் அந்த கிளிப்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சவாரி ஓட்ட வந்துட்டு மஜாவாக இன்றைக்கி சண்டேன்றதால செம கூட்டம் டிராஃபிக் குரோம்பேட்லாம். அதுக்கடுத்து வீட்டுக்கு வந்தேன். மஜாவாக 2 முட்டை தோசை சாப்பிட்டேன். மேலே ஒன்று இருக்குது, அடியில் ஒன்று இருக்குது பாருங்க guys. அதுக்கப்புறம் வழக்கம் போல தான் நம்ம மீன் எண்ணெயை வந்து உள்ளே ஒன்று தூக்கி போட்டு, எதுக்காக இந்த மீன் எண்ணெய் போடுறீங்கன்னு கேட்குறீங்க. இது வந்து கட்டு எழுத்துக்கு நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் டோன்லாம் மஜாவாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க கைஸ். ஓகே கைஸ், பை.